மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் இந்த டேன் தொலைக்காட்சி ஊடாக, குறிப்பாக கல்வி சேவையின் ஊடாக ஏஎல் மாணவர்களுக்கான பாடப்பரப்புகள் தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக ஏஎல் உங்களுக்கு தெரியும், ஏஎல் என்பது ஒரு தேசிய ரீதியிலான ஒரு போட்டியான ஒரு பயிற்சி அமைகின்றபடியால் அதிலும் நிறைய துறைகள் இருக்கின்றது. கலைத்துறைகள், தொழில்நுட்பத் துறைகள், விஞ்ஞான துறைகள், கணிதத்துறைகள், வர்த்தக துறைகள் இருக்கின்றது. அதில் நாங்கள் கலைத்துறையில் நிறைய பாடங்கள் இருக்கின்ற மாணவர்களே, அதில் முக்கியமான ஒரு பாடமாகவும் பல்கலை தெரிவாக இருக்கலாம், அல்லது தேசிய கல்லூரி தெரிவாக இருக்கலாம். அதில் கூட முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிற ஒரு பாடம் தான் இந்த வரலாறு பாடம். அந்த வரலாறு பாடத்தில் பெரும்பாலான மாணவர்கள் ஐரோப்பிய வரலாறு எடுக்கிறபடியால் நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பாக கடந்த கால வினாக்களை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு வருகின்றோம். ஆகவே ஐரோப்பிய வரலாறு கடந்த கால வினாக்களுக்கு முதல் நாங்கள் அதுக்கு முதல் நிறைய வகுப்புகளில் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பாடப்பரப்புக்கு நிறைய பார்த்துனாங்க. அதோட பாடப்பரப்பு பிறகுதான் அதுக்கப்புறம் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் நாங்கள் 7வது குறிப்பாக 2017ஆம் ஆண்டு தான் கடைசியாக பார்த்த நாங்கள். அதுக்கு முதல் 2016ஆம் ஆண்டு பார்த்த நாங்கள், குறிப்பாக 20 பார்த்த நாங்கள், 19 பார்த்த நாங்கள், 18 பார்த்த நாங்கள், 17 பார்த்த நாங்கள். 17ல் நாங்கள் இப்போ 7ஆக கேள்வி பார்க்க போகின்றோம். ஆகவே ஐரோப்பிய வரலாறு மிகவும் இலகுவான ஒரு பாடப்பரப்பு. நீங்கள் ஒழுங்கான முறையில் வகுப்புக்கு சமூகம் அளித்து ஒழுங்கான முறையில் பாடங்களை விளங்கி கொண்டால் அந்த பாடங்களோட நீங்கள் விடெழுதும் போது இலகுவான ஒரு தன்மையாக இருக்கு என்பதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அவை இவ்வாறு தான் ஐரோப்பிய வரலாறு தொடர்பாக கடந்த கால வினாக்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதில் நாங்கள் இன்றைக்கு 2017ஆம் ஆண்டுக்குரிய 7வது கேள்வியை தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். பாருங்கள், இத்தாலியை ஒன்றாக இணைக்கும் இயக்கத்தில் மசினி, ஹபூர், கரிபோல்டி ஆகியோர் கொண்டிருந்த பங்கினை பரிசு செய்க. ஆகவே இத்தாலியை ஒன்றாக இணைக்கும் இயக்கத்தில் மசினுடைய பங்கு பற்றி பார்க்க போகிறோம். அதோட கபூருடைய பங்கை பற்றி பார்க்க போகிறோம். கரிபோல்டியர் ஆகியோருடைய பங்கை பற்றி தான் நாங்கள் இதில் முக்கியமாக பார்க்க போகின்றோம். பாருங்கள், அதில் மசினியை பற்றி கடந்த வகுப்பில் நாங்கள் போடாக்கு மசினியை பற்றி. அப்போ அதில் இன்றைக்கு நாங்கள் பாருங்கள் குறிப்பாக மசினியை பற்றி கடந்த வகுப்பு பார்த்து நாங்கள் ஒரு மேலோட்டமாக ஞாபகப்படுத்தி போட்டு அதுக்கப்புறம் கபூர், கரிபோல்டியஸ் போன்ற பற்றி பார்ப்போம். பாருங்க மாணவர்களே, பாருங்கள், மசினி, கபூர், கரிபால்டி ஆகிய தலைவர்கள் இத்தாலி ஐக்கிய ஏற்பாட்டில் 3 கட்டங்களில் பிரதித்துவம் வகித்தனர். முக்கியமான உங்களுக்கு தெரியும், இத்தாலி ஐக்கியப்படுவதற்கு பல்வேறு சவால்கள் எதிர்கொண்டதாகவும் அந்த பல்வேறு சவால்களையும் முறியடித்து இத்தாலி ஐக்கியத்துக்காக மசினி, ஹபூர், கரிபால்டி போன்ற தலைவர்கள் பாடுபட்டு இத்தாலியை ஐக்கியப்படுத்துவதற்கு காலங்காலமாக அரசியல் பொருளாதார ரீதியாக இத்தாலி ஐக்கியத்துக்கு வித்திட்ட ஒரு முக்கியமானாக்கள்லாம் இந்த 3 பேரும். அதில் மசினியை பற்றி பார்த்த நாங்கள் அதற்கு மேலோட ஞாபகப்படுத்தி போட்டு அடுத்த நபரை பார்ப்போம். பாருங்கள், இத்தாலியில் இருந்த வெளிநாட்டு ஏகாதிபத்தியத்தை வெளியேற்றும் வகையில் செயற்பட்ட ஹாவனார் இயக்கத்தினர் மேற்கொண்ட போராட்டங்கள் தோல்வி கண்ட பின்னர் மசினி தேசிய தலைவர் ஆனார். ஒன்று. அடுத்த பாருங்கள், இத்தாலியர்களினால் மாத்திரம் ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும் என நம்பிய மசினி ஏனிய குறிப்பாக இளைய இத்தாலி என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களையும் கல்வி கற்ற புத்திசாலித்தனமான ஒரு மத்திய வகுப்பினரை நிர்வாகத்தில் ஒன்றிணைத்தார். அதோட ஆசிரியாவுக்கு எதிராக மக்களின் ஆதரவுடன் போராட்டத்தை மேற்கொண்டு மக்களாட்சி ஒன்றை ஏற்படுத்துவதை இவரின் பிரதான நோக்கமாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் ஆசிரியாவுக்கு எதிராக மக்களின் ஆதரவுடன் போராட்டத்தை மேற்கொண்டு மக்களாட்சி ஒன்றை ஏற்படுத்துவதை இவரின் பிரதான நோக்கமாக இருந்தது. அடுத்த பாருங்கள், 1731 முதல் 1748 வரை இவர் மேற்கொண்ட போராட்டங்கள் தோல்வியடைந்தாலும் இத்தாலியர்களிடையே தேசப்பற்றையும் ஐக்கிய உணர்வையும் ஏற்படுத்திய பெருமை இவரையே சாரும். பாருங்கள், 1731 முதல் 1748 வரை
இவர் மேற்கொண்ட போராட்டங்கள் தோல்வியடைந்தாலும் இத்தாலியர்களிடையே தேசப்பற்றையும் ஐக்கிய உணர்வையும் ஏற்படுத்துவதில் குறிப்பாக மசனுடைய பங்கு நீண்டகால அடிப்படையில் முக்கிய தன்மையை நாங்கள் காணலாம். அடுத்த பாருங்கள், கபூர் 1852 முதல் 1861 வரை பீட்மண்ட் சார்டினியா அரசின் பிரதமராக இருந்து இவ்வரசை பலப்படுத்துவதற்குரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு இத்தாலிய ஐக்கியத்துக்கு தலைமையேற்று செய்யப்பட்ட பொருத்தமான அரசராக மாற்றினார். கவனிகள் 1852 முதல் 1861 வரை பீட்மண்ட் சார்டினியா அரசரின் பிரதமராக இருந்து இவ்வரசை பலப்படுத்துவதற்குரிய சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு இத்தாலிய ஐக்கியத்துக்கு தலைமையேற்றி செயல்பட்ட பொருத்தமான அரசராக மாறினார். முக்கியமான ஒன்று. அடுத்த வாரங்கள் இத்தாலிய ஐக்கியத்துக்கு முதலில் அங்கிருக்கும் வெளிநாட்டு ஏகாதிபத்தியத்தை நீக்க வேண்டும். அதற்கு பிரான்சின் லூஜி அரசனிடம் உதவி நாடியவை. பார்த்தீங்களா, இத்தாலியானது ஐக்கியப்படுவதற்கு வெளிநாட்டு ஏகாதிபத்தியனுடைய செல்வாக்கையும் ஆதிக்கத்தையும் இல்லாமல் செய்ய வேண்டும். அதுக்கு இத்தாலிகள் அண்மையில் இருக்கின்ற பிரான்சுடைய மன்னனான 14 லூஜி மன்னனுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதும் இந்த இந்த ஒரு கபூரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையாக சுட்டி காட்டப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், பிரான்சின் ஆதரவுடன் ஆஸ்திரியாவுக்கு எதிரான போராட்டத்துடன் இத்தாலிய ஐக்கிய நடவடிக்கை ஆரம்பமானது. பிரான்சின் ஆதரவுடன் ஆஸ்திரியாவுக்கு எதிரான போராட்டத்துடன் இத்தாலிய ஐக்கிய நடவடிக்கை ஆரம்பமானது. பிரான்சின் ஆதரவுடன் ஆஸ்திரியாவுக்கு எதிரான போராட்டத்துடன் இத்தாலிய ஐக்கிய நடவடிக்கை ஆரம்பமானது. லோம்பார்ட் பீட்மண்ட் சார்டினியாவுடன் இணைத்துக் கொள்ளப்பட்ட, குறிப்பாக லோம்பார்ட் பீட்மண்ட் சார்டினியா போன்றவருடன் இத்தாலியானது போன்ற பகுதிகள் லோம்பார்ட் பீட்மண்ட் போன்ற பகுதிகள் சார்டினியா இணைத்துக் கொள்ளப்பட்டது. அடுத்தது பர்மா, மொடனா, டஸ்கனி மற்றும் ரோம் போன்ற அரசுகள் பீட்மண்ட் சார்டினியா அரசுகளுடன் இணைக்கப்பட்டவை. கவனிகள், பார்மா, மொடனா, டஸ்கனி மற்றும் ரோம் போன்ற அரசுகள் பீட்மண்ட் சார்டினியா அரசுகளுடன் இணைக்கப்பட்டவை. இவ்வளவு முக்கியமான ஒன்று. கபூரான முக்கியமாக இவ்வளவு விடயங்களும் மேற்கொள்ளப்பட்ட சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்க, ஹரிபோல்டியஸ் சொல்லுவாங்க. பாருங்கள், போராளியான இவர் சிவப்பு சட்டை செஞ்சட்டை இராணுவத்தை உருவாக்கியிருக்கிறார். போராளியான இவர் சிவப்பு சட்டை செஞ்சட்டை போராட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். அதோட செஞ்சட்டை இயக்கத்தினரின் ஆதரவுடன் தென் இத்தாலியின் சிசிலி பகுதியை பூரவாங்க நிர்வாகிகளிடமிருந்து கைப்பற்றி பீட்மண்ட் சார்டினியா அரசுடன் இணைத்தார். அப்ப செஞ்சட்டை இராணுவத்தின் ஆதரவுடன் தென் இத்தாலியின் சிசிலி பகுதியை பூர்வாங்க நிர்வாகத்திடமிருந்து கைப்பற்றி பீட்மண்ட் சார்டினியா அரசுடன் இணைத்தார். அடுத்த வாருங்கள், இவ்வாறு அவதானிக்கையில் இத்தாலி ஐக்கிய மக்களாட்சி ஆதரவாளராக மசினினாலும் சிறந்த ராஜேந்திரியான கபூரினாலும் சிறந்த போராளியான கரிபாடியினாலும் முழங்கப்பட்டது. பாருங்கள், இவ்வாறு சிறப்பான முறையில் இத்தாலி ஐக்கியத்துக்காக பாடுபட்ட ஹரிபாடியஸ் என்பவரால் மக்களாட்சி ஆதரவாக மசினினாலும் சிறந்த ராஜேந்திரியான கபூரினாலும் சிறந்த போராளியான கரிபாடினாலும் முதன்மையான ஒரு ஐக்கியமான ஒரு தேசமாக இத்தாலி ஐக்கியப்பட்டது. ஆகவே இத்தாலியானது நீண்ட காலமாக ஐக்கியத்துக்கான விடயங்கள் தேடிக்கொண்டிருந்த போது கரிபாடியஸ், குறிப்பாக போல்டியஸ், முக்கியமாக மசினி போன்றவுடைய ராஜேந்திர செயற்பாடுகளும் சிறந்த கட்டமைப்பான ஒரு முறையும் தான் இத்தாலியானது நீண்டாள அடிப்படையில் ஐக்கியப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் நாங்கள் சுட்டி காட்டி கொள்ளக்கூடிய இருக்கின்றது. ஆகவே இத்தாலி ஐக்கிய தொடர்பாக தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். இத்தாலி ஐக்கியத்துக்கு 3 பேர் தனித்தனியே எவ்வாறு பாடுபட்டார்கள் என்பது தொடர்பாக தான் பார்த்தோம். ஆகவே இத்தாலி ஐக்கியத்துக்கு 3 பேரும் பற்றி தான் ஒரே கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்ற 16 புள்ளி வந்திருக்கிறது. ஆனால் இதே சிறு குறிப்பாக இத்தாலி ஐக்கியத்துக்கு மசனி எவ்வாறு பங்களிப்பு செய்தார், அல்லது கபூர் எவ்வாறு பங்களிப்பு செய்தார், அல்லது ஹரிபோல்டியஸ் எவ்வாறு பங்களிப்பு செய்தார் என்று தனித்தனியாக கூட இந்த கேள்வி கேட்கக்கூடிய இருக்கின்றது. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் செய்யப்பட வேண்டும். அவை 16 புள்ளிக்கு கேட்கலாம், 8 புள்ளி கேட்கலாம். அவை கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏற்றாப்புல நீங்கள் விடை எழுத வேண்டும் என்பதை நீங்கள் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த வாரங்கள் 8வது கேள்வி பாருங்கள். சர்வதேச சங்கத்தின் தோல்வியை 2ஆம் உலகப் போர் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது. பாருங்கள், சர்வதேச சங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற பிரேரணையை சிபார் செய்த தலைவர்களின் பெயரை குறிப்பிடுக. முதலாவது கேள்வி. 2வது,
சர்வதேச சங்கத்தின் பிரதானமான குறிக்கோள்கள் யாவை? மூன்றாவது, சர்வதேச சங்கமே தோல்வியடைந்தது. நாலாவது, இரண்டாம் உலகப் போர் ஏற்படுவதற்கு சர்வதேச சங்கத்தின் தோல்வி எந்த அளவுக்கு பொறுப்பாக இருந்தது என்பதை பரிசு செய்க. ஆகவே சர்வதேச சங்கம் அதை பற்றி பார்க்கணும். சர்வதேச சங்கம் என்பது உங்களுக்கு தெரியும், முதலாம் உலக மகா யுத்தம் முடிஞ்ச பிறகு குறிப்பா 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் ஐரோப்பாவில் ஆரம்பிச்ச இந்த முதலாம் உலக யுத்தமானது ஐரோப்பாவுடைய குடியேற்ற நாடுகளான ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த யுத்தம் பரையினுடையத்தை நாங்கள் இதை முதலாம் உலகமா யுத்தம் என்று வர்ணிக்கிறோம். இந்த முதலாம் உலகம் யுத்தம் முடிஞ்சு குறிப்பா 1918 முடிஞ்ச பிறகு ஏற்பட்ட அழிவு, உயிரழிவு ஏற்படுகின்றது, சொத்தழிவு ஏற்படுகின்றது, உடைமை அழிவு ஏற்படுகின்றது, பாரதூரமான பல அழிவுகள் எல்லாம் ஏற்படுகின்றது. நாட்டு பொருளாதார சீர்குலைந்திருக்கின்றது. பல நாடுகளில் உயிரழிவு, சொத்தழிவு ஏற்பட்டு பல நாடுகள் மீள முடியாத ஒரு துயரமான சம்பவத்தை எதிர்நோக்கி இருக்கின்றன. இவ்வாறு ஒரு அழிவு மீண்டும் ஐரோப்பாவில் மட்டுமில்லாமல் உலகத்திலேயே ஏற்படக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டுதான் பல நாட்டு தலைவர்கள் ஒன்று சேர்ந்து சர்வதேச ஒன்ற அமைப்பை உருவாக்கினார்கள். 1920ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 20 செயற்படுத்தப்படுது. உருவாகி கிட்டத்தட்ட 20 வருஷமாக எந்த ஒரு யுத்தமும் இடம்பெறலையா என்று சொல்லப்படுகிறது. ஆனா 20 வருஷத்துக்கு பிறகுதான் மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்வாங்கப்படுது. குறிப்பாக 1939 தொடக்கம் 1945 வரைக்கும் இரண்டாம் உலக யுத்தம் ஐரோப்பாவில் ஏற்படுத்தப்படுகிறது. இது இந்த யுத்தம் பிறகு நடக்குது. இந்த யுத்தம் முடிஞ்ச அப்படி ஏற்பட்ட அழிவை பார்த்தால் முதலாம் உலகத்தில் ஏற்படப்பட்ட அழிவை விட பல மடங்கு அழிவு ஏற்பட்டிருக்கிறது இரண்டாம் உலக யுத்தத்தில். அப்படி ஒரு அழிவு ஏற்படக்கூடாது என்பதுதான் 1945ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபை எனப்படுகின்ற ஐநா சபையானது உருவாக்கப்பட்டு அதுதான் இப்பயும் செய்யப்படுத்தப்பட்டு வருகின்றது. அது வருகிறது. இப்ப கேட்டவர்களி சர்வதேச சங்கம் தொடர்பாக முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு நாடுகளிடையே பகைமை இல்லாமக்கணும், நட்புறவை கட்டியெழுப்பணும், ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், முரண்பாடுகள் யுத்த சூழ்நிலைகள் இல்லாமக்கணும், யுத்தத்தை தணிக்கணும் என்ற ஒரு கொள்கையை மையப்படுத்தித்தான் சர்வதேச சங்கமானது உருவாக்கப்படுகின்றது. பாருங்கள், அப்ப சர்வதேச சங்கத்தின் தோல்வி இரண்டாம் உலக போர் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது. அமலாக பாருங்கள், சர்வதேச சங்கத்தை அமைக்க வேண்டுமென்ற பிரேரணையை சிவார் செய்த தலைவரின் பெயரை குறிப்பிடுக. ஒரு கேள்வி, ஒரு புள்ளி. அடுத்தது, சர்வதேச சங்கத்தின் பிரதானமான குறிக்கோள்கள் யாவை? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, சர்வதேச சங்கம் ஏன் தோல்வி அடைந்தது? மூன்றாவது கேள்வி. நாலாவது, இரண்டாம் உலக போர் ஏற்படுவதற்கு சர்வதேச சங்கத்தின் தோல்வி எந்த அளவுக்கு பொறுப்பாக இருந்தது? இரண்டாம் உலகத்தை ஏற்படுவதற்கு சர்வதேச சங்கம் பலவீனம் காரணம். வேர்ல்ட் ட்ரேட் உடன்படிக்கை ஒரு காரணம் இருந்தாலும் பல சர்வதேச சங்கத்துடைய பல முயற்சிகள் வெற்றியளித்தாலும் பெரும்பாலும் முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கின்றான். அந்த தோல்விதான் பிறகு இரண்டாம் உலகத்தை ஏற்பட காரணமா? அது நாங்கள் பார்க்க போறோம். சர்வதேச சங்க பலவீனமே இரண்டாம் உலகத்தை ஏற்படுவதற்கு காரணம் என்பது பிறகு அடுத்ததாக பார்க்க போறோம். அவை இந்த 4 தான் தொடர்ச்சியா வந்திருக்கின்றது. பாருங்கள் 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 பூட்டோ பின்சன் சர்வதேச சங்கத்தை உருவாக்கிய தலைவர் பூட்டோ பின்சன். பாருங்கள், நாடுகளின் தன்னாதிக்க சுய கௌரவத்தை பாதுகாக்க. தன்னாதிக்கம், ஒவ்வொரு நாடுகளும் தங்களை ஆள வேண்டும், சுயாட்சி செய்ய வேண்டும். பிற நாடுகள் அதை பிடிச்சி வச்சுக்க கூடாது, குடியேற்ற நாடுகளை வச்சுக்க கூடாது. பிற நாடுகள் அவங்களுடைய சுயநலத்துக்காக, அரசியல் பொருளாதார சார்ந்த சுய லாபத்துக்காண்டி பிற நாடுகளுடைய உள் விவகாரம் தலையிடக்கூடாது. தன்னாதிக்கத்தை ஏற்படுத்த விட வேண்டும், சுய கௌரவத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யப்பட முதலாவடியும். இரண்டாவது, உலக சமாதானத்தை ஏற்படுத்த. உலகத்து சமாதானத்தையும் உலக ஒற்றுமையையும் உலகத்தில் முரண்பாடுகளையும் மோதல்களையும் யுத்த ஆயுத பாவனையும் குறைக்கணும் என்பதும் இரண்டாம் நோக்கம் இருக்கின்றது. அடுத்தவர்கள் நாடுகளிடையே ஏற்படும் மோதல்களை பேச்சுவார்த்தை மூலம் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளால் தீர்த்து கொள்ள. நாடுகளின் முரண்பாடுகள் அல்லது உட்பூசல் இடம்பெற்றால் அதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு நல்லிணக்க முறையின் மூலமாக சர்வதேச சங்கம் தலையிட்டு அதை சுமூகமாக தீர்த்து நாடுகளிடையே ஒரு பகஸ்பரம் நட்புறவை கட்டியெடுப்ப வேண்டும். அடுத்த மீண்டும் ஒரு உலக யுத்தம் ஏற்படாத தடுத்தல் என்றால் 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் ஏற்பட்ட யுத்தத்தால பல அழிவுகள் ஏற்பட்டது. அதே போல ஒரு அழிவு ஏற்படக்கூடாது என்பதும் இதனுடைய முக்கியமான நோக்கமாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், நாடுகளின் தன்னாதிக்கம் சுய கௌரவத்தை பாதுகாத்தல் ஒன்று, உலக சமாதானத்தை பேணுதல், நாடுகளிடையே ஏற்படும் மோதல்களை பேச்சுவார்த்தை மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளால் தீர்த்து கொள்ளல், மூன்றாவது மீண்டும் ஒரு உலக யுத்தம் ஏற்படாது தடுத்தல். இவ்வளவுதான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது.
இனி பாருங்கள் சர்வதேச சங்கம், இது சர்வதேச சங்கத்தினுடைய நோக்கங்கள். சர்வதேச சங்கம் ஏன் தோல்வி அடைந்தது? சர்வதேச சங்கமானது பல விடயங்கள் எடுத்திருக்கின்றது. சர்வதேச சங்கம் பல விடயங்கள் வெற்றி அளித்தாலும் பெரும்பாலான விடயங்கள் தோல்வி முடிஞ்சிருக்கின்றது. அந்த தோல்விக்கான காரணம் தான் பார்க்க போறோம். பாருங்கள், அமெரிக்காவானது, ஐக்கிய அமெரிக்காவானது சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேற்று. ஆரம்பத்தில் இந்த ஐக்கிய அமெரிக்கா சகோதரர் இருந்தாலும், சர்வதேச சங்கத்தில் இருந்து செயற்பட்டாலும், பிறகு பொருளாதார ரீதியாக, குறிப்பாக ஆயுத ரீதியாக சரி, பொருளாதார ரீதியாக, படை ரீதியாக செல்வம் கொடிக்கு நாடான ஐக்கிய அமெரிக்க சங்கத்தில் விலகினது. படைப்பலம் ஒடுங்கியும் பொருளாதார பலம் இல்லாமலும் நாடுகளிடையே யுத்த சூழ்நிலை ஏற்பட்ட அதை தரக்கூடிய படைகள் இல்லாமையும் இருந்ததும் சர்வதேச சங்கத்தினுடைய தோல்விக்கு காரணமாக விளங்குகின்றது. முதலாவது. அடுத்து அங்கத்துவ நாடுகள் பொறுப்பின்றி செயற்பட்டவை. குறிப்பாக இதுல ஆரம்பத்தில் நிறைய நாடு அங்கத்துவம் வைத்தாம். அந்த அங்கத்துவ நாடுகள் தமக்கிடையிலே போட்டிகள், முரண்பாடுகள், உட்பூசல்கள், ஒரு பொறுப்பில்லாமல் தன்னாதிக்க தங்களை குறிப்பாக தன்னிச்சையாக செய்யப்பட்ட தன்மையும் இதனுடைய தோல்விக்கு காரணம். அடுத்து வந்து சர்வதேச சங்கத்தின் பலவீனமான நிர்வாக கட்டமைப்பு. நிர்வாக கட்டமைப்பு இருக்கு, செயற்படுத்த முடியவில்லை. செயற்படுத்த அதிகாரிகள் திறமை இல்லாத அதிகாரிகள், திறமை ராஜேந்திர ரீதியில கையாள தெரியாத அதிகாரிகள். இதனால சர்வதேச சங்கமானது பலவீனமாக இருக்கின்றது. அடுத்தது எடுக்கப்பட்ட முடிவுகளை நடைமுறைப்படுத்த முடியாது. முடிவு எடுக்கப்படும். இப்போ இத்தாலி அபிஷனியா ஆக்கிரமித்த போது இத்தாலிக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கேன். அப்போ ஒரு பலவீனம் செய்யப்பட காட்டுது. ஜப்பான் சீனாவுடைய மஞ்சூரியா ஆக்கிரமித்த போது ஜப்பானுக்கு எதிராக எந்த தீர்மானம் எடுக்கப்படுது. அப்ப இதெல்லாம் சர்வதேச சங்கத்தினுடைய பலவீனம். பலவீனமான இப்படிப்பட்ட தன்மை தான் பிற நாட்டை கைப்பற்றவும் தங்களுடைய ஆலயக்குள்ள கொண்டு வரவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்த வருங்கள், பொருளாதார விதிக்கும் அதிகாரம் மாத்திரமே சங்கத்திலும் காணப்பட்ட பொருளாதார விதிக்கலாம், ஆனால் அதை செயற்படுத்தப்படுறது எல்லாம் முக்கியம். நம்ம சொன்ன போல இத்தாலியின் அபிசினியா அப்படின்ற போது பொருளாதார விதித்தது. ஆனால் இத்தாலி அதை பொருட்படுத்தாமல் இத்தாலி இணைநாடு கூட வளமையை போல உள்நாட்டு வெளிநாட்டு கொடுக்கப்பாங்களை மேற்கொள்ளுது, வர்த்தக கொடுக்கப்பாங்களை மேற்கொள்ளுது. ஜப்பான் சீனாவுடைய வட சீனாவுடைய மஞ்சூரி ஆக்கிரமித்த போது ஜப்பானுக்கு எதிராக பொருளாதார விதிச்சிருக்கிறது. ஆனால் அதை ஜப்பான் பொருட்படுத்தாமல் பழையபடியை வர்த்தகத்தை செயற்பாடு ஈடுபட்டு பழையபடி ஜப்பான் நாடுகளோட கொடுக்கப்பாங்கள் ஈடுபடும். இது இப்படிப்பட்ட பொருளாதார விதித்தாலும் அது நிறைவேற்றக்கூடிய அந்த தடையை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் அது இராணுவ ரீதியாக பலவும் இல்லை. தனித்துவமான ஒரு வளர்ச்சியடைந்த அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய சப்போர்ட் இல்லாதால இதனால பல செயற்பாடுகளை முன்னெடு செல்ல முடியாம போயிடுச்சு. அப்ப இதுவும் தோல்விக்கான ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. பார்த்தனாங்க அடுத்த பாருங்கள், அப்ப விழா பார்த்தனா பாருங்கள், சர்வதேச சங்கம் ஏன் தோல்வி அடைந்தது? முதல்ல பாருங்கள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சர்வதேச சங்கத்தின் இணையாமை, அங்கத்துவ நாடுகள் பொறுப்பின்றி செயற்பட்டமை, சர்வதேச சங்கத்தின் பலவீனமான நிர்வாக கட்டமைப்பு, எடுக்கப்பட்ட முடிவுகளை நடைமுறைப்படுத்த முடியாமை, பொருளாதார விதிக்கும் அதிகாரம் மாத்திரமே சங்கத்திடம் காணப்பட்டமை. அடுத்தது, இச்சங்கம் முழுமையான சர்வதேச நாடுகளையும் பிரதித்துவம் செய்யாமை. இவ்வாறு பல செயற்பாடுதான் சர்வதேச சங்கமானது தோல்வி அடைய அல்லது செயற்பாடு வீழ்ச்சி அடைய முக்கிய காரணம் சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், அமெரிக்கா அங்கத்துவம் வகிக்கான். குறிப்பாக 1934 வரை சோவியத் இணைந்து கொள்ளப்படாமை. ஐக்கிய அமெரிக்கா சர்வதேச சங்கத்தை உருவாக்க பாடுபட்டாலும் அது அங்கத்துவம் பெறவில்லை. இது வீழ்ச்சி காரணம். குறிப்பாக 1934 சோவியத் குறிப்பாக சோவியத் இணைத்துக் கொள்ளப்படாமை. அடுத்த வருடம் ரஷ்யா இணைத்துக் கொள்ளப்படவில்லை. அதோட ஜெர்மனிக்கு அங்கத்துவம் வழங்கினாலும் 1926 ஜெர்மனிக்கு அங்கத்துவம் வழங்கினாலும் 1933 ஜெர்மனி அதிலிருந்து விலகியது. சில நாள் விலகு. 1937 இத்தாலியும் வெளியேறுகிறது. ஜெர்மனி வெளியேறு, இத்தாலி வெளியேறுது, அங்கே ஐக்கிய அமெரிக்கா வெளியேறிட்டு பிரித்தானியா, பிரான்சிய நாடுகளை தவிர ஏனைய நாடுகளின் ஒத்துழைப்பு குறைவாக காணப்பட்டது. பிரித்தானியா, பிரான்சிய ஒத்துழைப்பு இருந்திருக்கின்றது. ஆனால் மற்ற அங்கத்துவ நாடுகளுடைய ஒத்துழைப்பு பெருசாக கிடைக்காமடியால ஒரு செயற்பாடு தோல்வி அடைந்திருக்கின்றது. அடுத்த வருங்கள், ஆக்கிரமிப்பாளருக்கு தண்டனை வழங்க முடியாமல் ஒரு நாடு இன்னொரு நாடு ஆக்கிரமித்தால், இத்தாலி ஆக்கிரமிக்குது, ஜப்பான் ஆக்கிரமிக்குது, ஜெர்மனி ஆக்கிரமிக்குது, அப்படி ஆக்கிரமித்தாலும் அதை தடுத்து ஆக்கிரமி செய்த நாடுகளுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரங்கள் அல்லது பவரோ காணப்படவில்லை. இவ்வாறு ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாருங்கள், அமெரிக்க அங்கத்துவம் வகிக்காமை 1934 வரை சோவியத் இணைத்துக் கொள்ளப்படாமை, 1926 ஜெர்மனிக்கு அங்கத்துவம் வழங்கினாலும் 1933 ஜெர்மனி அங்கிலிருந்து விலகியது, 1937 இத்தாலியும் வெளியேறியது,
பிரித்தானியா பிரான்சிய நாடுகளை தவிர ஏனைய நாடுகளில் அங்கு ஒத்துழைப்பு குறைவாக காணப்பட்டது. அடுத்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தண்டனை வழங்க முடியாமல் இவ்வாறு பல செயற்பாடுதான் சர்வதேச சங்கம் தோல்வியடைய காரணம். இப்படி சர்வதேச சங்கத்துடைய பல முயற்சிகள் தோல்வியடைந்ததால பிற்காலத்தில் 2ஆம் உலகத்தை ஏற்பட போகுது. அது தோல்விக்கு புறம்பாக என்ன நடக்குது நடத்துவாங்க பாருங்கள். வார்ஷோ சமாதான ஒப்பந்தத்தின் பலவீனம், சர்வதேச சங்கத்தின் தோல்விக்கு புறம்பாக வார்ஷோ சமாதான ஒப்பந்தத்தின் பலவீனம், அவட இத்தாலி ஜெர்மனிய நாடுகளின் பாசிச நாசிவாத ஆட்சி ஏற்பட்டது. சர்வதேச சங்கம் பலவீனம் அடைந்தபடியால் தான் வார்ஷோ சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அவட இத்தாலியிலையும் ஜெர்மனிலையும் தேசப்பற்றை வழக்குக்காண்டி நாட்டுப்பற்றை வழக்குக்காண்டியும் பாசிவாதம் என்ற கொள்கையை உருவாக்கி ஹிட்லரும் அவங்க இத்தாலியில முசோலினியும் ஜெர்மனியில் ஹிட்லர் வெளிச்சு பெற்று சர்வதேச ஆட்சியை ஏற்படுத்தி தாங்கள் 1ஆம் உலகத்தில் ஏற்பட்ட தோல்விக்கு பழகி கொண்டு என்ற அடிப்படையில் ஆயுத பாவனையை ஏற்படுத்தி தங்கள் நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்பதும், உலகத்தில் புனிதமான இனம் தங்கள் இனம் என்றும் ஜெர்மனி இனம் என்றும் ஜூதர்கள் அழிக்க வேண்டும் என்றும் பிற நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை இத்தாலியில முசோலினியும் ஜெர்மனியில ஹிட்லரும் மக்கள் மத்தியில் விதைச்ச அடிப்படையிலான் மற்ற நாடுகள் எல்லாம் ஜெர்மனியும் இத்தாலியை பார்த்து ஆயுதங்கள் உற்பத்தி செய்து பகைமை உருவாகி அது உருவாகி புரட்சித்தன்மை ஏற்பட போகும். அடுத்த பாருங்கள், மக்களாட்சிக்கும் சர்வதிகாரத்துக்கும் இடையில் மோதல். மக்களாட்சிக்கும் சர்வதிகாரத்துக்கும் இடையில் பாரிய அளவு மோதல் ஒன்று ஏற்பட்டுகின்றது. அடுத்து ஹிட்லரின் எழுச்சி, முக்கியமாக ஒரு ஹிட்லர் எழுச்சி. சர்வதேச பலவீனம் காரணமாக தான் ஹிட்லர் என்ற மிகப்பெரிய ஒரு மன்னன் எழுச்சி வைத்து ஜெர்மனியில ஒரு பேரசாட்சி ஏற்படுத்த இல்லாமல் உலக நாடுகளை, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை அச்சுறுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனால்தான் அடோல்ஃப் ஹிட்லர் விளங்கியிருக்கிறார். ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீர்கள். அவர் ஆரம்பத்தில் ஒரு மென்மையாக கொண்டவராகவும் பிற காலப்போக்கில் ஏற்பட்ட தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில நிராகரிப்புகளும் சில பிரச்சனை காரணமாக அவர் இராணுவம் சேர்ந்து கொண்டு பிறகு இராணுவ படத்தளபதியாக உருவாகி பிறகு மக்கள் போராட்டத்தை உருவாக்கி சிறையிட சென்று எனது போராட்டம் என்ற நூல் எழுதினதாகவும் அதிலிருந்து நாசி கட்சியை உருவாக்கினதாகவும் பிறகு சிறையிலிருந்து விடுதலை பெற்று ஜெர்மனியில் ஆட்சி கைப்பற்றினதாகவும் பிறகு 1ஆம் உலகத்தில் ஜெர்மன் தொகுப்பதற்கு யூதர் இனம் காரணம் என்று கண்டுபிடித்த அவர்கள் யூதர்களை பழிவாங்க வேண்டும் என்றும் 1ஆம் உலகத்தில் வெற்றி பெற்ற பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளை அமெரிக்கா போன்ற நாடுகளை பழுதி கொள்ளும் என்ற அடிப்படையில் தான் ஹிட்லர் எழுச்சி பெற்று ஐரோப்பிய நாட்டு மக்களுக்கு தீராத ஒரு பயத்தை ஏற்படுத்தி அச்சத்தை ஏற்படுத்தி நீண்ட காலமாக ஜெர்மனியில ஒரு சர்வதிகார ஒரு கொடுங்கோலாட்சியரான் அடோல்ஃப் ஹிட்லர். அவருடைய எழுச்சி குறிப்பாக சர்வதேசங்களுடைய பலவீனமான செயற்பாடு தான் முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதுதான் முக்கியமான ஒன்று. ஆகவே இவ்வாறு தான் சர்வதேச சங்கம் சர்வதேச சங்கம் எடுக்கப்பட்ட முடிவுகள் சரியா அமையாவிடையத்தான் வார்ஷோ சமாதான ஒப்பந்தத்தின் பலவீனம் ஏற்படுத்தப்படுகின்றது. இத்தாலி ஜெர்மனி நாடுகளில் பாசித நாசியவாதம் ஏற்படுகின்றது. இத்தாலியில பாசிதம், ஜெர்மனியில் நாசிதம், 2 பேரும் ஒரே கொள்கைதான், முசோலினியும் ஹிட்லரும். மக்களாட்சிக்கும் சர்வதிகாரத்துக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. ஹிட்லரின் எழுச்சி. ஜெர்மனி தொடர்பாக மக்களாட்சி நாடுகள் கவனீனமாக இருந்தவை. நாடுகளில் ஆயுத போட்டிகள், மோதல்கள் எல்லாம் ஏற்படுத்தப்படுகின்றது. ஜப்பான் நாட்டின் இராணுவ குடியேற்றவாத போட்டி எமனவும் 2ஆம் உலக போர் ஏற்படுவதற்கு காரணம் இந்த ஜப்பான் நாட்டின் இராணுவ குடியேற்றவாத போட்டி. ஜப்பான் நாடானது குறிப்பாக குடியேற்றவாத போட்டியும் நாடுபிடிக்கும் போட்டியும். ஜப்பான் சீனா ஆக்கிரமிக்குது, ஆசியாவுடைய பல பகுதியை ஆக்கிரமிக்கும் முப்படைக்குதான் அங்கால 2ஆம் உலகத்தை ஏற்படுவதற்கான காரணமாக அமைகிறது. இவ்வாறு சர்வதேச சங்கத்தால எடுக்கப்பட்ட பல முயற்சிகள் வெற்றியளித்தாலும் சில முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கின்றன. குறிப்பாக அங்க சர்வதேச சங்கத்தில் ஐக்கிய அமெரிக்கா விலகுது, ரஷ்யா விலகுது, பிறகு ஜெர்மனி இத்தாலியெல்லாம் விலகுது, பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற ஒரு சில நாடுகள் சப்போர்ட் தான் இருக்கின்றது. இராணுவ பலமோ பொருளாதார பலமோ படைப்பலமோ இருக்கவில்லை. அதோட ஒரு தீர்மானம் எடுத்தால் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இல்லை. அதோட தீர்மானத்தை மீறி செயற்படுற நாடுகளை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் கூட இந்த நாட்டுக்கு இல்லை. இவ்வாறு பல செயற்பாடு சர்வதேச சங்கத்தினுடைய பலவீனமான செயற்பாடு காரணமாக தான் பிற்காலத்தில் 2ஆம் உலகம் ஆனது 1939 1945 வரைக்கும் உலக நாடுகளில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அவை இதுதான் 2ஆம் உலகத்தை பிறகு போகுது. அவை சர்வதேச சங்கம் தொடர்பாக சுறுசுறுப்பாக வந்துகின்ற மாணவர்களே,
16 புள்ளிக்கு வந்துகின்றது. இது 16 புள்ளிக்கு உடைச்சு வச்சு கேட்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் சர்வதேச சங்கம் தொடர்பாகவும் குறிப்பாக 2ஆம் உலகம் முடிஞ்ச அப்புறம் நடக்கும் ஐக்கிய நாடு சபை அது தொடர்பாகவும் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். என்றால் கடந்த கால வினாக்கள் அடிக்கடி இது தொடர்பாக கேட்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் ஆழமான ஒரு புரிதலூடாக ஆழமான ஒரு கற்பித்தலூடாக தான் சர்வதேச சங்கத்துடைய செயற்பாடும் அதனுடைய பலவீனங்கள் அதில் என்னென்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது தீர்மானமே வெற்றி அளிக்கவில்லை இப்படிப்பட்ட காலம் தெரிஞ்சுக்க வேண்டும். அப்போ தெரிஞ்சு வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் இலகுவாக எழுதக்கூடிய இருக்கு. ஆகவே சர்வதேச சங்கம் அதனுடைய காரணங்கள் அது இப்போ உருவாக்கப்பட்டது அது உருவாக்கான பின்னணி எவ்வாறு அமைந்து கொண்டது ஐரோப்பாவுடைய சூழல் எவ்வாறு என்று கடந்த காலத்தில் அடிக்கடி இந்த சர்வதேச சங்கம் தொடர்பாக கேட்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் சர்வதேச சங்கம் தொடர்பாக நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சுறுவிறுப்பு வந்திருக்கின்றது பெரிய வெளியும் வந்திருக்கின்றது விஷயம். 8ஆம் வெளியே பாருங்க. அடுத்த பாருங்கள் 9ஆம் வெளியே பாருங்கள். 9ஆம் வெளி குறி பாருங்கள். 9ஆம் வெளியே பாருங்கள். 9ஆம் வெளியே பாருங்கள். 9ஆம் வெளி 9 பாருங்கள். 9ஆல் ஏ பி பாருங்கள். ஏ பகுதிக்கு அல்லது பி பகுதிக்குள்ள எழுதணும். பாருங்கள் பாருங்கள். பனிப்போர் என்பது எதனை குறிக்கும்? அடுத்து ஐரோப்பிய அரசியலில் பனிப்போர் எவ்வாறான செல்வாக்கினை ஏற்படுத்தியது? இது ஏ. பிஏ பாருங்கள். பிஏ பாருங்கள் பெரும்பாலும் பிஏ பாருங்கள். பிஏ பாருங்க மாணவர்களே. பிஏ பாருங்கள். பிஏ பாருங்கள். மேலும் இரண்டுக்கு வரலாற்று முக்கியத்துவம் பற்றி சுருக்கப்படுத்துவோம். ஒரு புறகால கிரேக்க கலையும் இலக்கியமும் மரபற்று கால கலைகள் மாற்று சமய சீர்திருத்தம் அல்லது மத சீர்திருத்தம் அடுத்தது அமெரிக்கா புரட்சியின் பின்னணி அடுத்தது பிஸ்மார்க்கும் ஜெர்மன் தேசியவாதமும் போல்செவிக் புரட்சி இப்படி பார்க்கணும். பாருங்கள் ஒன்று ஏ எடுத்தால் ஏ செய்யணும் பியில் 2 செய்யணும். இதில் 2 இதில் பெரும்பாலும் சுருவிப்பிலே இருக்கின்றது. சொய் இருக்கின்ற 6 செய்யணும். இதில் 2 செய்யணும். அவை இவ்வாறு பார்க்கணும். அப்போ நாங்கள் பனிப்போர் என்பதை பார்க்க போகிறோம். பனிப்போர் இவ்வாறு ஐரோப்பாவில் நீண்ட கால அடிப்படையில் செல்வாக்கு பெற்றது தொடர்பாக பார்க்க போகிறோம். நம்ம 9ஆம் கேள்வி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள் பனிப்போர் தொடர்பாகவும் பனிப்போர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தான் கேட்கப்படுகிறது. பனிப்போர் என்பது பரீட்சைகளுக்கு கேட்கப்படுற குறைவுதான். ஆனால் திடீரென்று ஒருக்கா அல்லது 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா இதுக்கு கேள்வி வந்திருக்கின்றது. அப்போ இது ஒரு ஆழமான கற்பித்தல் இல்லாட்டிக்கும் ஓரளவு ஒரு பூர்ணமான விளக்கம் வச்சிருந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். தெரிவு கேள்வியாக இருக்கிறபடியால் நீங்கள் ஒரு மேலதிகமான இந்த பாடத்தையும் படித்து வச்சிருந்தால் உங்களுக்கு தெரிவு செய்கின்ற போது தெரிவு செய்ய கேள்வி மற்ற கேள்வி தெரியாத விடத்து இப்படிப்பட்ட பனிப்போர் தொடர்பான கேள்விகளை வேறு கேள்விகள் செய்யலாம். ஆகவே இந்த பனிப்போர் என்றால் என்ன? அந்த பனிப்போர் ஐரோப்பாவில் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தியது அவருடைய பண்பு என்பது தொடர்பாக தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஆகவே இன்று நாங்கள் மாணவர்களே குறிப்பாக சர்வதேச சங்கம் பற்றி பார்த்துறாங்க. குறிப்பாக முக்கியமாக பார்த்தாங்க. அப்படி இத்தாலி ஐக்கியத்துக்கு பாடுபட்டாங்க. மசனி கரிபோல்டியர் மற்றது குறிப்பாக போன்ற பற்றி பார்த்துறாங்க. மசனி கரிபோல்டியர் கபோல் போன்ற பற்றி பார்த்துறாங்க. அதோட சர்வதேச சங்கம் பற்றி பார்த்துறாங்க. சர்வதேச சங்கம் முக்கியமாக பார்த்துறாங்க. அப்புறம் பனிப்போர் என்றால் என்ன? அது ஐரோப்பாவில் எப்படி செல்வாக்கெல்லாம் நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். இன்று நாங்கள் பார்த்துக்க மாணவர்களே தொடர்ச்சியாக டேண்டினுடைய கல்வி தொலைக்காட்சியை பார்ப்போம்னா தான் இவ்வாறான பயன்மிக்க பல கடந்த கால வினாக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அவை தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க போகிற மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.